இது உங்களுக்கு தெரியுமா? ராம் என்ற பையன் வேலை தேடி போய் கொண்டிருந்தான். அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான் மனசோர்வோடு. அப்ப ஒரு வயதான முதியவர் மயக்க நிலையில கடந்தாரு. உடனே அவன் தண்ணி தெளிச்சு எழுப்பிவிட்டு தன்னிடம் இருந்த ரூ. 20 எடுத்து டீ கடையில போய் டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவரை பத்திரமா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் என்ன பண்றான், வேலை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த மேனேஜரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் வராரு. தம்பி என்னை காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த மேனேஜர் கேட்கிறாரு, யார் இந்த தம்பி அப்படி சொல்லும் போது, நான் மயக்க நிலையில இருந்தபோது இந்த தம்பி தான் என்னை காப்பாத்தினது சொல்லும் போது உடனே அந்த மேனேஜர் சொல்றாரு, தம்பி எங்க அப்பாவை நீங்க காப்பாத்துனீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க இங்கே நிரந்தர வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமா அவனுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி தராருங்க. இப்படிதாங்க வேதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 3:27 நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதவசனம் சொல்லுதுங்க. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அநேக நேரத்துல நமக்கு உதவி தேடி வரலாம். ஆனா நம்ம அதை செய்யாம நூத்துல ஒருத்தவங்களா கடந்து போகிறவர்களா நம்ம இருக்காம நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை செஞ்சுட்டோம்னா அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.